இப்போ வந்து வினாடி வினா 5 பிரிவு. இப்போ குறிஞ்சி வந்து 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது குறிஞ்சி டீம் வந்து சார்பாக 2 பேர் வரணும். அதே மாதிரி மீதி இருக்க டீம்லையும் 2 பேர். ஜூலை 1 என்பது மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதல்வரான மருத்துவர் பித்தான் சந்திர ராய் அவர்களின் பிறந்த தினமும் நினைவு தினமும் ஆகும். இந்தியாவில் இந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஆப்ஷன்ஸ்: பொறியாளர் தினம், மருத்துவர் தினம், மாணவர் தினம், நாடாளுமன்ற தினம். மருத்துவர் தினம், ரைட். அடுத்த டீம் முல்லை. இரத்தத்திற்கு சிவப்பு நிறம் தருவதற்கான காரணமாக இருக்கும் தனிமம் எது? செம்பு, இரும்பு, கால்சியம், கார்பன். இந்த கொஸ்டின் வந்து முல்லைக்கு தப்பு. அடுத்த டீம் தப்பு. இனிமே ஆப்ஷன் வந்து ஒரு தான் சொல்லப்படும், நல்லா கவனிச்சுக்கோ. செம்பு, இரும்பு, கால்சியம், கார்பன். ரத்தத்திற்கு சிவப்பு நிறம் தருவதற்கு காரணமான தனிமம் எது? இரும்பு, ரைட். அடுத்து இப்ப மருதத்துக்கான கேள்வி. 2018 முதல் ஜூலை 1 ஜிஎஸ்டி வரி பயன்பாட்டை குறிக்கிறது. ஜிஎஸ்டி என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? தங்கம் மற்றும் வெள்ளி வரி, அரசு சேவைகள் வரி, கிடங்கு மற்றும் சேமிப்பு வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்து நெய்தல். 4 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வாகையை சூடியிருக்கும் குறிஞ்சி குழுவிற்கு பாராட்டுக்களை தெரிவிக்கவும். இரண்டாவது பரிசு பாலை குழுவை சேர்ந்து மாணவர்கள் 2.5 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். இரண்டு மதிப்பெண்கள் எடுத்த மதுரை மருதம் குழுவை சேர்ந்த மாணவர்கள் பரிசுகளை பெற்று செல்லவும். நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்ச்சியாக உறுதிமொழி. அனைவரும் எழுதி நிற்கவும். எனது தனித்திறமைகளை மேம்படுத்தும் வகையில் பள்ளியில் நடைபெறும் அனைத்து மன்ற செயல்பாடுகளிலும் தவறாமல் பங்கேற்பேன் என்றும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி எனது கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு மற்றும் சமூக திறமைகளை வெளிப்படுத்த ஆர்வமுடன் செயல்படுவேன் என்றும் உறுதியேற்கிறேன்.